சொல்றேன். ஃபைன் கட்டினா தான் வண்டி போகும். உங்களுக்கு வீடு எதுவும் வழிதானா இது? போற வழியிலவே கேட் இருக்குண்ணா, செக்யூரிட்டி கேட்டு. எல்லாமே போற வழிதான். நான் இங்க இருந்து அண்ணா நகர் போற வரைக்கும் ஃபுல்லா போற வழிதான். போயிட்டு கஸ்டமர் லொகேஷன்ல நிறுத்த வேண்டியதான். எல்லா வண்டி நிக்குதுண்ணா எனக்கு முன்னாடி. இப்ப கூட இந்த நீங்க வீடியோ கால் வந்தீங்களா கூட காட்டுறேண்ணா. என் வண்டி முன்னாடி 3 வண்டி நிக்குதுண்ணா. அது நிக்கட்டும்ண்ணா, அது பிரச்சனை கிடையாதுண்ணா. இப்ப நம்ம வண்டி இல்லைன்னா பிரச்சனை. இப்ப பே பண்ணா கூட அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு கொடுப்பாங்கண்ணா. கரெக்ட்ண்ணா. நம்ம ஆனா அவங்க கிட்ட பேச முடியாது இப்போதைக்கு. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் மிச்சம் 2000 ரூபாய் போட்டு நான் ஃபைன் பே பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிப்பு மட்டும் நம்மளுக்கு வரலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கிருந்து 65 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களான்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஆன்லைன் வந்துட்டேன். ஹோட்டலில் சவாரி ஓட்டல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட கேட்டேன். அவரு என்ன சொன்னாருன்னா சவாரி அந்த அளவுக்கு வரலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நேற்று லீவ் போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமே ஆன் பண்ணிடலான்ட்டு 8:45 ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு சவாரி எடுத்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 8:46 ஆகுது. நம்ம ஆன்லைன் போயிடலாம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக ஆன் பண்ணி ஓட்டினா தான் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது, 57% தான் இருக்குது. முடிஞ்ச வரும் ஏற்றிக்கணும். லாகின் ஹவர்ஸும் கம்மியாக தான் இருக்குது. லீவ் வேறு போட்டோம் இல்லைங்களா, அதனால வந்து லாகின் ஹவர்ஸ் கம்மியாக இருக்குது. முதல் ட்ரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், அட்டம் பண்ணுறேன். 723 ரூபாய் காட்டுது. இது பார்த்தீங்கன்னா ஆவடி தான் பிக்கப் வருது. நம்ம வீட்டாண்டு இருந்தே ட்ரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ட்ராப் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் கிட்ட காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சவாரி தான். இந்த நேரத்துக்கு போனோன்னா அங்கே கண்டிப்பாக ட்ரிப்பு கிடச்சிடும் நம்மளுக்கு குரோம்பேட்டில். பிக்கப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 6.3 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஓடின கிலோமீட்டர் வந்து 0 பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆவடியில் கோவர்தனி கிரின்ட்டு அந்த இடத்துல பிக்கப் பண்ணுற மாதிரி வருது. அங்கே மெட்டீரியல் கஸ்டமர் கிட்ட பேசிட்டேன். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வண்டி ஒரு பேட்டரி 2 வீலர் ஒன்று ஏற்றிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ சர்வீஸ் பண்ணுறதுக்கான குரோம்பேட் ட்ராப் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் கூடவே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வீடியோ எல்லாம் அங்கே எதுவும் எடுக்க முடியாது. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் போயின்னு தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலை இருக்கிறோம். பிக்கப் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூட பிடிக்க சொன்னாங்க. ஒரு பைக்கு தான், நானும் கூட பிடிச்சி ஏற்றிட்டேன். லோடிங் கம்ப்ளீட் கொடுத்துடலாம். ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் காட்டுது. பார்த்தீங்களா நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் போயின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் 2 ரூட்டு காட்டினது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்டில் போயிடலான்னு சொன்னார். ஏன்னா ஸ்மூத்தாக இருக்கும் ரோடு. கிலோமீட்டர் கொஞ்சம் கூட வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 to 4 கிலோமீட்டரு இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மைலேஜுக்கு வரும்ன்ட்டு வந்துட்டேன். அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் போயின்னு இருக்கிறோம். வீடியோ எடுத்துன்னு இருந்தால் அவருக்கு கேட்டார், எதுக்கு வீடியோலாம் எடுக்கிறீங்கன்ட்டு. இந்த மாதிரி யூடியூப்பு அப்பப்போ வீடியோஸ் போடுவோண்ணா, அதனால தான் எடுக்கிறேன்னு சொன்னேன். அவர் சிரிச்சின்னு இருந்தார். நான் எதுவும் சொல்லிக்கல ஃப்ரெண்ட்ஸ். பைபாஸில் தான் போயின்னு இருக்கிறோம். கிட்ட வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் தூரம் தான் காட்டுது. இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். போயிடலாம். போயிட்டு உங்களுக்கு அந்த அங்கே பைக் ஏற்றினது உங்களுக்கு வீடியோ காட்டல, அந்த இடத்துல காட்டுறேன், பார்த்திக்கங்க. ஏன்னா கஸ்டமர் பிடிச்சி ஏற்றின உடனே நான் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் நான் நேராக வந்துட்டேன். ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டிங்கில் போட்டேன். நான் வெயிட்டிங் வராது இதுக்கு. இதை காட்டுற பாருங்கள், இந்த பைக்கு தான். கஸ்டமர் ஃபுல்லாக
இது அந்த உள்ள பேட்டரி இருக்குது, பேட்டரி எடுத்துடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னார். இறக்கி வச்சிட்டோம். கேஷ் கலெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்கிட்ட கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம். ஸ்டார் ரேட்டிங்கும் பண்ணிடலாம். தேங்க்யூ ராகேஷ் ஏஎஸ்ன்னு வருது. நம்மளோட இந்த ட்ரிப்பு ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 600 காட்டுது. 725 ருபீஸ் அவர்கிட்ட வாங்கியிருக்கிறோம். அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ட்ரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா குரோம்பேட்டில் தான் பிக்கப் லொக்கேஷன் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை காட்டுற பாருங்கள். பிக்கப் வந்து குரோம்பேட் வந்திருக்கு. கஸ்டமர் கால் பண்ணிடலாம். ஹலோ. போட்டர் வண்டி புக் பண்ணிங்களா? லொக்கேஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன். அண்ணா சரி, அங்கே வந்துட்டு கால் பண்ணுறேன். ட்ரிப் பார்த்தீங்கன்னா எனியில் தான் புக் பண்ணியிருக்காரு. ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 682 ரூபாய் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். குரோம்பேட் தான் புக்கிங் வந்திருக்கு. ட்ராப் பார்த்தீங்கன்னா கேகே நகர் காட்டுது. பாடி குப்பம் கேகே நகர்னு காட்டுது. நம்ம லொக்கேஷன் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்ட்டு. 3.7 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். போயிடலாம் லொக்கேஷன். ஹலோ. லொக்கேஷனில் தான் வந்துட்டேண்ணா. எங்கே இருக்கீங்க? அதான் முன்னாடி நிற்கிற பாருங்க. வாங்க. கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு வெயிட்டிங் கிடைக்கும். லோடிங் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ். இது கேட்ரிங் ஐட்டம்ஸு. மீதியான பொருளெல்லாம் இந்த ஏற்றின்னு இருக்காங்க பாருங்கள். லோட் பண்ண ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் கம்ப்ளீட் கொடுத்துடலாம். டுவெண்ட்டி 1 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் லொக்கேஷன் போயிடலாம். நம்ம சென்னை ஏர்போர்ட் ரோட்டில் தான் போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டு கூட லேண்ட் ஆக போகுது. உங்களுக்கு கிட்டியாக காட்டுறேன். நம்ம ஏர்போர்ட்டு இப்போ இந்த செவருக்கு அண்ணாண்டு தான் லேண்ட் ஆகுது அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்கிட்ட சொல்லி ட்ரிப்பு வந்து அவருக்கு கொடுத்துட்டேன். ஆனால் அப்போ தான் வெயிட்டிங் வரும் நம்மளுக்கு. இந்த பொருளெல்லாம் இறக்கிறதுக்கு ஆள் வந்து இறக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான். ட்ரிப்பு வந்து எண்ட் பண்ணிடலாம். நம்ம கஸ்டமர் வந்து கூகுள் பேயில் பேமெண்ட் அனுப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம செக் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு அமௌண்ட் வந்து வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 100 ருபீஸ் சேர்த்து போட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்களன்னா ஒரு வாட்டி மறந்துட்டாங்க கொஞ்சம் பொருள். நான் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். மறுபடியும் ரிட்டன் போயிட்டு பிக்கப் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அதனால தான் அந்த 100 ருபீஸ் சேர்த்து கொடுத்தாரு கஸ்டமரு. கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா கேஷ் கலெக்ட் பண்ணாயிடுச்சு. கேஷ் வாங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம். ஸ்டார் ரேட்டிங்கும் பண்ணிடலாம். அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகல. தள்ளி விட்டு ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அப்டேட் காட்டிடும். 1166 ருபீஸ் காட்டியிருப்பாடுங்க. அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உடனே ட்ரிப்பு வந்துச்சு. இது ஒரு ட்ரிப் அடிக்குது பாருங்கள். 380 ரூபாய் காட்டுது. அது நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சின்ன ட்ரிப்பாக இருக்குன்ட்டு அப்படியே பார்த்தேன்.
சரி கடைசியில் எடுக்கலாம்னு பார்த்து ட்ரை பண்ணி எடுத்தேன், வேறு யாரோ எடுத்துட்டாங்க. அனதர் பார்ட்னர் அக்செப்டட்னு வந்துச்சு. அடுத்து வந்து ஒரு 1704 ரூபா ஒரு ட்ரிப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உடனே அட்டென்ட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்களன்னா பிக்கப் லொக்கேஷன் பார்த்திங்களன்னா அண்ணா நகர் வருது பாருங்கள். டாடா ஏசி க்ளோஸில் தான் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிலோமீட்டர் கூட தான் வரும், அவுட்டரில் வரும் இந்த ட்ரிப்பு பார்த்திங்களன்னா. பிக்கப் லொக்கேஷன் 3 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லொக்கேஷன் போயிடலாம். ஹலோ, ஆனால் இந்த லொக்கேஷன் தான் நான் வந்திருக்கிறேன். போலிட்ரானிக்ஸ்ன்னு போட்டிருக்கு ஒரு போர்டு. சரி. கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் தான். கஸ்டமர் எடுத்து கொடுத்துனே இருந்தால் நான் ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பில் போடுறதுக்கு லேட் ஆகுன்ற மாதிரி சொன்னார். அதனால தான் ஜிஎஸ்டி பில் போடணுன்னா அதுக்குள்ளே சாப்பிட்டுடலாம். நம்ம கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா அவுட்டர் லோடு தான் கிடைக்குது. செங்கல்பட்டு கிட்ட வருது இது. அங்கே கூட சவாரி வருமா என்னன்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு 400 ரூபா 400 சில்லரை 300 சில்லரை காட்டினது ஃப்ரெண்ட்ஸ். அது எடுக்கவே முடியல, ட்ரை பண்ணேன், யாரோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சவாரி வந்தது. ஸ்கோர் கம்மியாக இருக்குது, எடுத்துடலான்ட்டு தான் எடுத்துட்டேன். ஏன்னா மதியம் டைம் தான் இல்லைங்களா, சீக்கிரமாக போயிடலான்ட்டு. லோட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லோடிங் கம்ப்ளீட் கொடுத்துடலாம். லொக்கேஷன் போடலாம். ஐம்பத்தோரு கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்களன்னா வடபழனி கிட்டே போயினே இருக்கிறோம். செங்கல்பட்டு ட்ரிப்பு தான். நானும் பார்க்குறேன், அவுட்டரில் அவாய்ட் பண்ணலான்னே பார்க்குறேன். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு அவுட்டர் ட்ரிப்பு தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். நானும் அவுட்டரை வந்ததுன்னா எடுக்காமல் விட்டுடலான்னு தான் பார்க்குறேன். அப்படி சுற்றி இப்படி சுற்றி நம்மளுக்கு அந்த அவுட்டர் ட்ரிப்பு தான் நம்மளுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது போல் தெரியுது. மகேந்திரா ஓல்ட் சிட்டி ஒரு நேரம் கிடைக்கும் அங்கே ட்ரிப்பு. அப்படி இல்லைன்னா நிறைய வாட்டி வந்து அங்கேருந்து ஃபுல்லாக குரோம்பேட்டை வரும் கூட எம்டியாக வந்து இருக்கிறேன். பார்க்கலாம், நமக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு போய் தான் செக் பண்ணிக்கணும். ஏன்னா மதியம் தான் ஆகுது. போகிறதுக்குள்ளே ஒரு 3 o'clock முன்னாடி போயிட்டோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரிப்பு எடுக்கலாம்னு பார்க்குறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ட்ரிப்பு முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சீக்கிரமாக வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் காட்டுது, ஒரு 6 கிலோமீட்டர் தான் காட்டுது. நம்ம பிக்கப் ட்ராப் லொக்கேஷன் போயிட்டோம்னா டப்புன்னு இறக்கிட்டோம்னா ஏதாவது சவாரி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். பார்க்கலாம், உடனே முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு ட்ரிப்பு எடுக்கிறதுக்கு அப்போ ட்ரை பண்ணோம். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணால் பிஸியானே வருது. இந்த கேட் ஆண்ட வேறு கொஞ்சம் வண்டி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே செக்யூரிட்டி ஆண்ட சீல் போடணுமா வந்து கேட்கலான்ட்டு தான் இறங்கி போனேன். இங்கே ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி ஸ்டார்ட்லவே இருக்குது. ஒரு மினிட் கூட ஆகல, அதுக்குள்ளே ஃபைன் போடணுன்னு பிடிச்சி வச்சு. தெரிஞ்சதுன்னா நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அட்ரஸ் தெரியாமல் ஒரு நிமிஷம் வந்து கேட்டுட்டு வந்து இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் தானே பண்ணியிருக்கிறோம். நான் தெரிஞ்சால் நான் ஏன் நிற்க போகிறேன். வந்தேன், ஒரு செகண்ட் கூட இல்லை. அவருக்கு செக்யூரிட்டி கிட்ட கேளுங்க. வந்து இறங்கி ஒரே ஒரு செகண்டில் வந்து வண்டி நிப்பாட்டி ஓடி வந்து வண்டி எடுக்கிறேன். நான் எனக்கு தெரியாது இல்லை. இப்போ பார்டர்லவே நான் சொல்கிறேன். என்ன பிரச்சனைன்ட்டு இல்லை என்னதான்னு தெரியணும் இல்லைண்ணா எங்களுக்கு. அப்படி இல்லை, இல்லை எனக்கு தெரியலண்ணா. இப்போ எடுத்துகிட்டு போயிடுறேன்றேண்ணா. இல்லை இப்போ எடுத்துகிட்டு போயின்னு இருக்கிறேன்னு தான் சொல்கிறேன் நான்.
வீடு எது வேணாலும் நீங்க எது 3000 ರೂಪಾಯಿ ಹಾಕುತ್ತಲ್ಲ ಡಿಸ್ಕೌಂಟ್ ಮಾಡಿಲ್ಲ ಬಿಡಂడి இல்லை டிஸ்கவுண்ட் இல்லை நீங்கள் சொல்கிறது அதுதான் நான் எனக்கே சொல்லணும் இல்லை நான் கேட்கணும் இல்லை எனக்கு தெரியாது இல்லை ಪ್ರೋಟ ಇದೆ ಎಂದ ಪ್ರೋಟರ್ல இருக்கு போட்டுருண்ணா ஆன்லைனில் இருக்குது ஆன்லைனில் தானே இருக்குது 3000 ரூபாய் ஃபைன் போட்டு இருக்குங்க ஏன்னா வண்டி நிறுத்திட்டு கேட்டாண்ட போனதுக்கு 3000 ரூபாய்னா ಪ್ರೋಟರ್ல இல்லை இப்போ நான் கேட்கறது இங்கே கேட்டாண்ட நிறுத்திட்டு எனக்கு அட்ரஸ் தெரியாமல் கேட்டுட்டு போயின்னு இருக்கிறேன் அதுக்கு 3000 ரூபாய் போடுவீங்களா ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ நான் போர்ட்டரில் தானே இருக்கிறேன் ಪ್ರೋಟರ್ல ಪ್ರೋಟರ್ ಮನೇಜಲ್ಲ பேசு ಪ್ರೋಟರ್ல ಕಂಪನಿல பேசு இங்கே மகேந்திரா ஓல்ட் சிட்டி கேட்டாண்ட பார்த்தீங்களன்னா சீல் வாங்கணுன்ட்டு தான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ் செக்யூரிட்டிக்காண்ட ரைட் எடுத்து போகணுன்னா நம்மளுக்கு தெரியல ஸ்ட்ரைட்டாக அந்த செக்யூரிட்டி பூத் முன்னாடியே நின்று வண்டி ஸ்டார்டிங்லவே இருக்குது ஹேண்ட் பிரேக் மட்டும்தான் போட்டு இருந்தேன் செக்யூரிட்டி கேட்டால் இங்கே சீல் தேவையில்லை போயிடுங்கன்னு சொன்னாங்க வரத்துக்குள்ளே ஒரு ஹிந்திக்காரர் வண்டியாண்ட வெயிட் பண்ணி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பில்லெல்லாம் வாங்கினாங்க கேட்டேன் எதுவுமே சொல்ல அதுக்கப்புறம் இவங்க தான் நாங்கள் இங்கே லாக் போடுறாங்க பாரு இந்த அண்ணா கூட ஒரு 3 பேர் வந்தாங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் நீங்கள் வந்து ரைட் எடுத்து போயிருக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது வந்தால் இது வந்து இந்த மாதிரி போடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் இது நோ பார்க்கிங்கான்றாங்க ஒரு சின்னோண்டு போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேசின்னு இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு சின்னோட போர்டு புதுசாக வர டிரைவருங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உஷாராக இருந்துக்கங்க இது ரொம்ப மோசமாக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு அது கூட ஏதோ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்னா கூட ஏதாவது நம்ம இது பண்ணிக்கலாம் 3000 ரூபான்றது ரொம்ப ரொம்ப பெரிய காசு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்டினோன்னா தான் அந்த காசு நம்ம எடுக்க முடியும் ஆனால் இவங்க வந்து அசால்ட்டாக அந்த சிம்பிளாக முடிச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த காசு வாங்கிடுறாங்க நிறைய வண்டி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திக்கங்க இல்லை அது நான் சொல்லணும் இல்லைண்ணா எதனால போட்டாங்கன்னு நான் சொல்லணும் இல்லைண்ணா இப்போது இங்கே வந்து ஒரு டவுட்டுக்காக நான் வந்து ஒரு செகண்டில் நின்று செக்யூரிட்டி கிட்ட கேட்டு வந்தேன் அதுக்கு ஒரு 3000 ரூபாய் போடணுன்னா எப்படி போடுவாங்க சொல்லுங்கள் நான் எங்காவது ஏதாவது இது பிரச்சனை பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது ஃபோன் நம்பர் தரேன் இதில் ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வண்டி நிற்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாடா ஏசி நிற்குது அதுக்கு பின்னாடி தான் பூத் இருக்குது அந்த இடத்துல தான் நான் நின்று இருந்தேன் அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தேன் அந்த இடத்துல எந்த போர்டுமே கிடையாது இங்கே வந்த பிறகு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து லோக்கல் ஆள் தான் டிரைவர் அண்ணா அப்புறம் பார்த்தீங்களன்னா இந்த பக்கம் பாருங்கள் முன்னாடியும் கார் நிற்குது எனக்கு சைட்லவும் இந்த லாரி பெரிய லாரியாக நிற்குது அதெல்லாம் ஏன்னா போட மாட்டேன்றீங்கன்னா அது மெட்டீரியல் இங்கே அன்லோட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன்னா இதுவும் அன்லோட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னா எதுவுமே பேச மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பின்னாடி தெரிஞ்சது இல்லைங்களா அதுதான் செக்யூரிட்டி பூத்து பின்னாடி இந்த மாதிரி பண்ணின்னு இருக்காங்க இங்கே எனக்கு 1 hour கிட்ட வேஸ்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ சொல்லுங்கண்ணா வீடியோ அனுப்பியிருக்க பாருங்கண்ணா சரி நான் பாக்குறேன் நான் இப்பதான் அவர்கிட்ட பேசினேன் ஒரு ஃபைன் போட்டவர்கிட்ட அங்க நோ பார்க்கிங் போர்டு போட்டு நீங்க தான் வண்டி நிறுத்தினீங்கன்றாரு ஆனா நோ பார்க்கிங் போர்டு எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு அதுவும் சின்னோண்டு இருக்குண்ணா எல்லா வண்டி நிக்குது இப்போ நார்மலா அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி இருந்தா வண்டி நிக்கலன்னா நான் நிறுத்திருக்க மாட்டேன் வரிசையா நிக்குது இப்போ கூட நிக்குதுண்ணா எனக்கு முன்னாடி அந்த ஆளு அவங்க அது நிக்கட்டும் அது பிரச்சனை இல்லைண்ணா இப்போ பிரச்சனை என்னன்னு பாருங்களேன் இப்போ நிறுத்திட்டீங்க ஃபைன் போட்டாங்க இப்போ நான் கம்பெனில என் கைக்கு காசு போட்டு கொடுக்கணும்னா என்ன கட்டுறாங்க ஆனா எனக்கு தப்பு இருந்தா நான் இது பண்ணிருந்தா நான் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியிருந்தா பரவாயில்லண்ணா நான் செக்யூரிட்டி கிட்ட கேட்டுட்டு வரதுக்கு போனது தப்பாயிடுச்சுன்னா என்னன்னா பண்றது நீங்க முன்னாடியே இப்போ அந்த கம்பெனிக்காரங்காவது நீங்காவது சொல்லியிருந்தாவது நான் அலர்ட் ஆயிட்டு இருப்பேன் இல்ல சொல்றது கேளுங்களேன் டிரைவர் நோ பார்க்கிங் விட்டுக்கு நான் எதுக்கு 3000 ரூபாய் தரணும்னு என்ன புத்தி திட்டுக்கிறாங்கண்ணா இல்ல நான் விட நோ பார்க்கிங்னா நான் சாதாரண ரோட்ல நிறுத்தி இருக்கிறேன்னா நானு போற ரோட்லண்ணா இப்போ ராங் ரூட்டோ அந்த மாதிரி இருந்தா பரவாயில்லண்ணா போற ரூட்ல நிறுத்தி இருக்கிறேண்ணா வண்டி நானு இல்ல இப்ப என்ன கேக்குறாங்கன்னா டிரைவர் போட்ட லொகேஷன் போகாம சம்பந்தமே இல்லாம வேற இடத்துல நிறுத்திட்டா நான் எதுக்கு போட்டா காசு தரணும்னு கேக்குறாங்க போற வழிதான் லொகேஷன் போய் நிக்கிறது என்ன கேக்குறாங்க போற வழிதானா இது போற வழியிலவே கேட் இருக்குண்ணா செக்யூரிட்டி கேட்டு போற வழிதானா
ஆனா எல்லாமே போற வழிதான். நான் இங்க இருந்து அண்ணா நகர் போற வரைக்கும் ஃபுல்லா போற வழிதான். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு கஸ்டமரை லொகேஷன்ல நிறுத்த வேண்டியதானே. ஆனா பாதியில நிறுத்தினதானே பிரச்சனை. இல்லண்ணா இந்த மாதிரி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்காவது சொல்லி இருக்கணும் இல்லண்ணா. இந்த மாதிரி வழியில போகும்போது யாருக்குமே தெரியாதுண்ணா. நோ பார்க்கிங்ல இருந்தா ஃபைன் போடுவாங்க தான். நோ பார்க்கிங். ஆனா நோ பார்க்கிங்ல நிறுத்தலண்ணா வண்டி. சாதாரண ரோடு ஓரமான ஃபைன் போட்டுருக்காங்க. எல்லா வண்டி நிக்குதுண்ணா எனக்கு முன்னாடி. இப்ப கூட இந்த நீங்க வீடியோ கால் வந்தீங்களா கூட காட்டுறேண்ணா. என் வண்டி முன்னாடி 3 வண்டி நிக்குதுண்ணா. அது நிக்கட்டும்ண்ணா, அது பிரச்சனை கிடையாதுண்ணா. இப்ப நம்ம வண்டி இல்லைன்னா பிரச்சனை. இப்போ அந்த வண்டிக்கு என்ன சொல்றாங்க, அது அவங்க பிக்கப் பண்றதுக்கு வந்திருக்கான்றாங்க. இது லோடு எடுத்துக்கிட்டு வந்துருதானே வந்திருக்கிறேன்னா. எல்லா வண்டி முன்னாடி நிக்குதுண்ணா. நிக்கலன்னா நான் நிறுத்த மாட்டேன். இல்ல புரியுதுண்ணா, புரியுது. நீங்களும் சரி அது ஆனா அது கூட இப்போ நான் நிறுத்திட்டு செக்யூரிட்டி கேட்டு ஏதாவது டீ குடிச்சிட்டு வரலாம்னு தெரியாம போயிட்டேன்னா கூட போய் இறங்கி அங்க கேட்டு உடனே வந்து வண்டி எடுக்கிறேன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட, ஒரே நிமிஷம் தான் இறங்கி அங்க போய் கேட்டேன். இல்லப்பா என்ட்ரி பண்ண தேவையில்லைன்றாரு. அப்படியே வந்து வண்டி எடுக்கிறேன். அதுக்குள்ள பண்றாருன்னா என்னன்னா பண்றது. வண்டி இதுவும் ஸ்டார்டிங்லவே இருக்குண்ணா வண்டி. இப்போ தெரியாம ஏதோ ஒரு எமர்ஜென்சியா கூட நம்ம நிக்கிறோம்னா என்ன பண்றதுண்ணா இந்த மாதிரி இருந்தா. ஒரு வண்டியிலவே எமர்ஜென்சி அண்ணா கூட நான் வந்து தெரியாத இப்போ இந்த இடத்துல நிறுத்தி இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் எனக்கு இது இத்தனை நாளா வண்டி ஓட்டுன்னு இருக்க எப்பவுமே நடந்தது இல்லை. எனக்கு எங்கும் பார்த்ததே இல்லை நான். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா. நீங்க ஆனா எனக்கு இதுல இது பண்ணா எனக்கு எதுவுமே கிடைக்காதுண்ணா. இல்ல கரெக்ட்ண்ணா. இப்போ மொத்த காசுமே நானே கொடுக்கணும்னா மேனேஜ்மெண்ட்ல என்ன கேக்குறாங்கல்ல. இல்ல நான் கம்பெனி கிட்ட சொல்லுங்கண்ணா. அவங்க கிட்ட இல்லண்ணா இது நீங்க சொல்லுங்களேன். இது ஏன் தப்பா நீங்க சொல்லுங்க பாப்போம். அது இல்லண்ணா, இது அடாவடி பண்ற மாதிரி தானே பண்ணி இருக்காங்க அவங்க. இப்போ பே பண்ணா கூட அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு கொடுப்பாங்கண்ணா. கரெக்ட்ண்ணா. நம்ம ஆனா அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாது இப்போதைக்கு. அதுதான் பிரச்சனை. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. நான் மிச்சம் 2000 ரூபாய் போட்டு நான் ஃபைன் பே பண்ணிக்கிறேன். ஆனா சுத்தமா அது எப்படின்னா நான் ஒரு நாள் ஓட்டினாவே 800 ரூபாய் 700 ரூபாய் தானே எனக்கு கிடைக்கும். எனக்கும் புரியுது. இப்போ ஏதாவது ஆனா வண்டி டாக்குமெண்ட் இல்ல, யூனிஃபார்ம் இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்து நீ இப்போ நிறுத்திட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பே பண்றதுன்னா கூட நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் கடன் வாங்கியாவது பண்ணுவேன். நான் எதுவுமே பண்ணலன்னா செக்யூரிட்டி கிட்ட கேட்டு வந்தேன் நான் வண்டி நிறுத்தி. அதுதானே எனக்கே ஷாக் ஆயிருக்குண்ணா. இப்ப வந்து ஃபைன் போட்டாங்க. இப்ப நீங்க ஒண்ணு பண்ண முடியாது, நானும் ஒண்ணு பண்ண முடியாது. நம்ம 2 பேர்ல காசு கொஞ்சம் ஷேர் பண்ணி தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? புரியுதுண்ணா. இப்ப ஏன் தப்பா நீங்க சொல்லுங்க. இல்ல ஏன் தப்புன்னா ஏன் தப்பு கூட கிடையாதுண்ணா. இது நீங்க என் தப்புன்னு சொல்றீங்க. நான் நிறுத்துறதுன்னா செக்யூரிட்டி உங்க தப்பு இல்ல, ஏன் தப்பு இல்ல. நான் இப்ப ஃபைன் பே பண்ணி ஆனா அப்படி இல்லைண்ணா. ஒரு இண்டஸ்ட்ரியல்குள்ள போறோம்னா கம்பெனி இங்க இருக்கா எங்க இருக்கான்னு கேட்டுட்டு போறது தப்பு இல்லைண்ணா. எல்லா இடத்துல நான் கேட்டுட்டு தான் போறேன்னா. இந்த ட்ரிப்னு இல்லை, எந்த ட்ரிப் இருந்தாலும் நம்ம தப்பா போயிடக்கூடாதுன்ட்டு முன்னாடி கேட்டுட்டு போறது எனக்கு பழக்கம் தானே எனக்கு. இல்ல நான் கரெக்ட் தான். அதெல்லாம் எதுவும் சொல்லலாம். அட்ரஸ் கேட்கறதுக்கு தான் நான் கேட்டேன். அந்த பில்லு கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்டு போயிடலான்ட்டு தான் அவர்கிட்ட கேட்டேன். இது என்ட்ரி பண்ணுமா வேணான்ட்டு கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிடலான்ட்டு தான் இறங்கினேன் நான். இல்லைன்னா நான் எதுக்கு நான் இறங்க போறேன். எங்கேயுமே நிறுத்தல. அவ்வளோ ஸ்பீடா வந்து இருக்கிறேன் இங்க. நானும் ஏதோ சவாரி கிடைக்கும் இங்கன்னு உங்களே ரிக்வெஸ்ட் பண்ணி, ஆனா இங்க சவாரி எதுவும் கிடைக்காதுன்னா நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க. நானு எதுக்கு நான் கேட்டுட்டு இங்க வரேன் நான். கஸ்டமர் பார்த்தீங்களன்னா நான் வேணான்னு தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பே பண்ணாதீங்க, இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு. கஸ்டமர் வந்து நான் பே பண்ணுறேன்ட்டு பே பண்ணிட்டாரு. பே பண்ணதுனால லாக் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி போயின்னு இருக்காங்க பாருங்கள், அவங்க தான். கம்பெனி ஆண்ட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு வந்து வெயிட்டிங்கில் போட்டுடலாம். ஏன்னா இப்போ லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இங்கே செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பெரிய வண்டி அன்லோட் பண்ணுறாங்க, அதனால் வந்து லேபர் கிடையாது, நீங்கள் இறக்கி வைக்கிற மாதிரி இருந்தால் வைங்கன்னு சொன்னார். அதுக்கு இங்கே புக் பண்ணவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்கங்க. ஹலோ. ஆனால் இங்கே கம்பெனியாண்ட தான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஏதோ பெரிய வண்டி லோடு இறக்குறாங்கண்ணா. அவர் செக்யூரிட்டி வந்து சொன்னாரு அது இறக்கிறதுக்கு லேட் ஆகும், நீங்க இறக்கி வச்சிடுங்கன்னு சொல்றாருண்ணா அவரு. ஆமா அப்படி சொல்றாரு அவரு. அவங்க கிட்ட இருந்தா அவங்க ஆள் இல்லைன்றாங்கண்ணா. அந்த வண்டி இறக்குனாதான் முடியும்ண்ணா. இன்னும் 2 மணி நேரம் மேல ஆகும்னு சொல்றாரு அவரு.
பாருங்க உங்களுக்கு டைம் ஆகிற மாதிரினா நீங்க ஏதாவது ஆள் இருந்தாங்கன்னா பார்த்து இறக்கி வச்சிருங்க. ஒரு 10 பாக்ஸ் தான். இல்லை அப்படி ஓகேனா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இறக்கிடுங்க. இல்லை அதான் சொல்கிறேண்ணா, இறக்குனா நம்மளுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தானே தருவாங்க, அதுக்கு தான் கேட்குறேன் நான். எக்ஸ்ட்ரா வேணா ஆல்ரெடி பையனுக்கே நான் தானே கொடுத்துக்கிறேன். ஆனால் மறுபடியும் அங்கே அதுக்கிட்டே வரீங்களேண்ணா நீங்கள்? இல்லை நீங்களே இது பண்ணி பாருங்கண்ணா. அவங்க இந்த கடைக்காரரை கூட ஏமாத்துறாங்க அவங்கன்னு சொல்கிறாங்கண்ணா. அவங்க ஆளுங்க பார்த்து ஏமாற்றி வேணுமென்ட்டே அந்த வண்டி இறங்குற வரம் பார்த்துட்டு வேணுமென்ட்டே பிடிக்கிறாங்க அவங்கன்னு சொல்கிறாங்க. நான் இறக்கி விடுறேன், நம்மளுக்கு ஏதாவது பண்ணி விடணா. நான் கஷ்டத்துக்கு தானே நான் கேட்குறேன், வேற எதுவும் கேட்கலண்ணா உங்களுக்கு. அது பிரச்சனை இல்லைண்ணா, இது என் காசெல்லாம் நான் கொடுத்துருவேன். மேனேஜ்மெண்ட் வாங்கி கொடுங்க, எல்லாத்துக்கும் நான் பில்லு கொடுக்கணும், எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது. இல்லை நீங்கள் 6-7 பேர் இறக்குனீங்க, அதனால உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. நான் ஒரே ஆள் மொத்தம் பாக்ஸ் இறக்கணும் இல்லைண்ணா, அதனால தான் சொல்கிறேன் நான். நீங்க அங்க கூப்பிடுங்க, அங்க வருவாங்க, ஆள் வருவாங்க. இல்லை கேட்டேண்ணா அவர்கிட்ட, செக்யூரிட்டி கிட்ட. அவங்க ஆள் இல்லைன்னு தான் சொல்கிறாரு. இல்லைன்னா வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுறேன் நான். ஏன்னா ட்ரிப் அமௌண்ட் கூட வந்துடும், அதனால தான் சொல்கிறேன் நான். நீங்க பார்த்தாங்க யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பார்த்து இறக்கி விடுங்கண்ணா. சரிண்ணா சரிண்ணா சரி ஓகே. அங்கே செக்யூரிட்டி கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸு தான் இது வந்து கொஞ்சம் வெயிட்டான பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்ஸு ஒரு 40 kg வருது. இந்த பேலட் மேலே இறக்கி வைக்க சொன்னாங்க, இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது, அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்டேன். வண்டி வந்து எம்டி பண்ணிக்கிட்டேன், ட்ரிப்பு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா. நான் இறக்கி வச்சிட்டேண்ணா. இறக்கிட்டீங்களா? ஆமாம்மா இறக்கி வச்சிட்டேன். எனக்கு அந்த இறக்குன அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. சரி நான் அனுப்பி விடுறேண்ணா. அவர் பில்லு போர்ட்டரான்னு கேட்டார், ஆமான்னு சொன்னேன். சரி அப்போனா போங்கன்னு சொன்னார் அவர். ஏன்னா புரியல. ரிசீவ்டு வாங்கணுமான்னு கேட்டேன்னா, போர்ட்டர் வண்டியா பரவாயில்லண்ணா. அப்போ போர்ட்டர் வண்டியானா பரவாயில்ல போங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. சரி சரி ஓகேண்ணா. அந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புகிறேன். அது நம்பர் இதே நம்பர் தானா, கூகுள் பே நம்பரு? சரி ஓகேண்ணா. சரி கொஞ்சம் போட்டு விட்டுடுங்கண்ணா. சரி. ட்ரிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1700 காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நான் லேபர் வேலை பார்த்துருக்குறேன். நார்மலாக கொடுத்தாவே ஒரு 200 கொடுப்பாங்க. இவர் வந்து 100 rupees தான் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அதில் வந்து ஒரு 500 எடுத்துகிட்டு இருக்கார் அந்த ஃபைன்னால். அவருக்கு கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், அது வந்து அவர் ஒத்துக்கலை. அவர் என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ 1300 போட்டிருக்கேண்ணா. மொத்தம் 1700ண்ணா. 500 மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 நான் போட்டு தான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். 1300 1200 போடணும். நான் உங்களுக்கு 100 போட்டு 1300 அனுப்பிச்சு விட்டுருக்கேன். பாருங்க நானே உங்களுக்கு காசு போட்டுனா பண்ணியிருக்கேன். பையனுக்கு நான் அப்படி இல்லைண்ணா, நீங்கள் ஒரு அனுப்புறீங்கல்லண்ணா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையாண்ணா டிரைவருக்கு, அங்கே எங்கே நிறுத்தக்கூடாதான்ட்டு. நாங்கள் புதுசாக வர்றோம், எங்களுக்கு எப்படிண்ணா தெரியும்? ஆனால் 4 வருஷம்னா போர்ட்டரில் இப்போ தானே நான் வரோம் நாங்கள். இல்லை இந்த கம்பெனிக்காரர் இங்கே பாருங்கள், அந்த கேட்டு கிட்டேயே நான் வெளியில் நின்று ஒரு கம்பெனிக்காரங்க இந்த நம்பர் இதில் போட்டு இருக்குங்களே, அவருக்கு நான் கால் பண்ணேன். ஒரு 5 வாட்டி வரும் கால் பண்ணேன். இப்போ வந்து கேட்டேன் நான் அவருன்னு. ஆனால் நீங்கள் ஃபோனை எடுக்க வேண்டியது தானேண்ணா. அவர் பிஸின்னு வந்துனே இருந்தது. நான் அப்புறம் அவருக்கு முன்னாடியே கேட்கலாம் தான் கால் பண்ணேன் நான். அவர் எடுக்கவே இல்லை, ஃபோனே எடுக்கலை. அவர் எடுக்காதனால தான். அவர் ஒரு வேளை எடுத்து பேசியிருந்தா கூட நான் நேராக வந்துட்டு இருப்பேன் நான். அவர் எடுக்கலான்ட்டு தான் நான் செக்யூரிட்டி கிட்ட கேட்கலான்ட்டு போய் இறங்கி போய் கேட்டுட்டு என்ட்ரி பண்ணணுமான்ட்டு கேட்கறதுக்கு நான் இறங்கி போனேன் நான். எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர்கிட்ட. வேலைக்கு ஆகல, அதனால நானும் சைலண்ட் ஆகிட்டேன். 500 ரூபாய் பிடிச்சிட்டாங்க. 1300 தான் அனுப்பியிருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:50 கிட்ட ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போட்டி பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்ட்டு. ஏன்னா அங்கே டைம் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக முடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரிப்பு கிடச்சிருக்கும். 65 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான நாளுன்னு நினச்சிக்கணும் நம்ம இதில். ஏன்னா இவ்வளோ நேரம் இது ஏதாவது சவாரி கிடைக்கும் நம்பிக்கையில் தான் நான் இங்கேயே வந்தேன்.
இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் இருந்து 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்பு வராதான்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட மூவ் பண்ணி வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு சவாரி வந்திருக்கு. கஸ்டமர் கிட்ட பேசிடலாம். இந்த சவாரி பார்த்தீங்களன்னா மரமல் நகரில் பிக்கப் பண்ணுற மாதிரி வருது, ஏர்போர்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி வருது, சென்னை ஏர்போர்ட்டு. கஸ்டமர் கிட்ட பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, அங்கே வந்துட்டு கால் பண்ணவா? இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் பிக்கப் பண்ணுற மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஏசி க்ளோஸில் தான் வந்திருக்கு. 932 ரூபா அமௌண்ட்டு காட்டுது. எஸ்டி கொரியர் ஹெட் ஆஃபீஸ்ன்னா ஏர்போர்ட்டு பேக் சைடு வருதுண்ணா இது ட்ராப் லொக்கேஷனு. நம்ம லொக்கேஷன் பார்த்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ட்ரிப்பே கிடைக்காது. இந்த ட்ரிப்பு வரலன்னா நம்ம வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். லேட் ஆனாலும் இது ஓட்டிகிட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்லது, ரொம்ப நல்லது. பிக்கப் லொக்கேஷன் போட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுதுன்னா 2 கிலோமீட்டர் தான் காட்டுது. நம்ம பிக்கப் லொக்கேஷன் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிவிட்டு நான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது லொக்கேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக காட்டுது, ஒரு 500 மீட்டர் மேலே. அது வந்து ஓகே பண்ணிட்டேன். அப்போ தான் வெயிட்டிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபோர்டு கம்பெனியானாவே பெரிய இதாக வரும். இந்த மெட்டீரியல் பாருங்கள், ஃபுல்லாக ஏற்றிருக்காங்க. லோடிங் அவர்வீட் பண்ணிடலாம். வெயிட்டிங்கே 35 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஏன்னா வண்டி ஃபுல்லாக ஏற்றுனாங்க. அதுக்கு தான் தோஸ்து வண்டியான்னு கேட்டாங்க அவங்க. ட்ராப் லொக்கேஷன் போட்டிடலாம். ட்ராப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களன்னா டைம் பார்த்தீங்களன்னா 8:15 ஆகுது நைட்டு. இப்போ வர வழியில் ஒரு ட்ரிப்பு வந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயமாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த பதவி போட்டு இருப்பேன். நான் தான் ஏமாந்துட்டேன். மற்ற டிரைவரெல்லாம் ஏமாறக்கூடாதுன்ட்டு தான் இது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் பிரச்சனை வந்தால் கூட பார்த்துக்கலான்ட்டு தான் நான் இது உங்களுக்கு வீடியோ போட்டேன். ஆனால் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த வேலை வந்து கொஞ்சம் தூரம் வந்தேன். ஆனால் முன்னாடியே முடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு சவாரி கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சீக்கிரமாக 3:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் அங்கே மகேந்திர ஓல்ட் சிட்டிக்கு. அந்த பிரச்சனைனாலே ஒரு 2 மணி நேரம் மேலே அங்கே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் ட்ரிப் எடுக்க முடியல. ஆன் பண்ணிகிட்டே வந்தேன். ஏன்னா 65 கிலோமீட்டர்னால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சா நம்மளுக்குன்ட்டு. இங்கே வந்த உடனே ஆந்தி வேலவே நம்மளுக்கு ட்ரிப்பு வந்துச்சு. இந்த ட்ரிப்பு மட்டும் நம்மளுக்கு வரலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கேருந்து 65 கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நான் நினச்சேன் இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், நைட் ஆயிடுச்சுன்னா கூட ஓட்டிகிட்டு போயிடலாம். ஏதோ நம்மளுக்கு 10 ரூபாய் கிடச்சதுன்னா இதில் மைனஸ் ஆயிடுச்சுன்னா டீசல் போக நம்மளுக்கு மீதி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இங்கேருந்து 65 கிலோமீட்டர் போயிருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெக்ஸ் ஆகிட்டு இருப்பேன். இன்றைக்கி ஓட்டினதே அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இந்த ட்ரிப்பு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவன் அந்த மாதிரி பண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு கடவுளுக்கு துணை இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு தான் போயின்னு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பு இறக்கிட்டே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். ஹலோ அண்ணா, இங்கே எஸ்டி கொரியர் தான் நான் வந்திருக்கிறேன். யாருன்னா பார்க்கணும் இங்கே? கத்தியா? சரிண்ணா, சரி. ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் கிட்ட சொல்லியாச்சு, அவர்கிட்ட கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டிங் ஒரு வேளை ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆட் ஆகும். ஏன்னா நிறைய பொருள் இருக்கிறதுனால அங்கேயே 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு வெயிட்டிங் ஆட் ஆகி வரும். இல்லைன்னா ஆட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒம்பது 38 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வண்டி ஃபுல்லாக இருக்குது பொருள். கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இங்கே கூட இறக்குறாங்க பாருங்கள். அவங்க தான் இறக்கணுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இறக்குறாங்க பாருங்கள். மொத்தமாக பொருள் இறக்கி ஆயிடுச்சு. வண்டி ஃபுல்லாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் பிடிச்சது.
வந்து வெயிட்டிங் பாருங்கள், 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிருக்கு. நைட் டைம்லன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வீட்டு தசையாக வந்ததுனால பிரச்சனை இல்லை. போகிற வழியாக இறக்கிட்டு போகிறதுனால ட்ரிப் எண்ட் பண்ணிடலாம். ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 970 ரூபா வந்திருக்கு. 38 ரூபா 50 காசு எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் வந்திருக்கு. நம்ம கஸ்டமர்கிட்ட கேஷ் கலெக்ட் பண்ணிடலாம். தம்பி முடிஞ்சா? அண்ணா முடிஞ்சிச்சுண்ணா. நான் மாற்றி விட்றேன். சரி, கொஞ்சம் பார்த்து போடணா, டைம் வேறு ஆயிடுச்சு. ஓகே, நான் ஃபோன் பண்ணுறேன். சரி. கேஷ் கலெக்ட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் கழிச்சு தான் கஸ்டமர் இந்த ட்ரிப் அமௌண்ட் போட்டார். இந்த ட்ரிப் அமௌண்ட்டோட ஒரு 100 ருபீஸ் சேர்த்து போட்டிருக்காரு. சரி, வந்தவரும் லாபம் நினச்சிட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வண்டி ஃபுல்லாக ஏற்றினாங்க. முதல்ல சொன்னார் தோஸ்து வண்டி வேணும், 2 வண்டியாக புக் பண்ணோன்னாரு. மொத்தமாக ஒரே வண்டியில் சேர்த்து ஏற்றிட்டாங்க அவங்க. வெயிட்டு கூட கொஞ்சம் கூட தான் வந்தது. பாருங்கள், 3385 ருபீஸு. இதில் 500 தள்ளிடணும், மீதி தான் நம்மளோட ஏர்னிங்ஸு. இது க்ளோஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஆப் வந்து சஸ்பெண்ட் ஆன மாதிரி காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து வேலெட்டு வந்து ரொம்ப 1000 ருபீஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துடுது. நம்ம ரீசார்ஜ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணலன்னா இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆன மாதிரி வந்துடும். இதில் ரீசார்ஜுக்குள்ளே போனீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே அந்த ஆப்ஷன் காட்டிடும். அதுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்துச்சு. வந்த உடனே நம்ம பார்த்திங்கன்னா கூகுள் பே தான் நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம். அதனால் கூகுள் பேக்குள்ளே போயிடலாம். போயிட்டோம்னா இந்த மாதிரி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொசீடுன்னு வந்துடும். அதில் போயிட்டோம்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போர்ட்டு 20% பயமூத்துனே இருக்குது. அது ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு காட்டினே இருக்கும் 20% ஆக்க போகிறேன் பர்சன்டேஜ்ன்ட்டு, கமிஷனு பர்சன்டேஜு. ரீசார்ஜ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்லைனும் போயிட்டேன். இதோட 70% வந்திருக்கு. 26 ஹவர்ஸ் நம்மளுக்கு இதாகிட்டு இருக்குது. பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னு போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏர்போர்ட் வரும் வந்துட்டு பரவாயில்ல. 25 கிலோமீட்டர் காட்டுது. 65 கிலோமீட்டர் ரொம்ப பெருசு. 25 கிலோமீட்டர் வந்து பரவாயில்ல, நம்மளுக்கு ட்ரிப்பாக வந்துட்டு வந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் என்னென்னா லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் டைமு. பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுது. இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா போர்ட்டரில் 3385 ரூபா வந்திருக்கு. டிப்ஸ் வந்து 250 ரூபா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 3635 ரூபா. அதில் 500 ரூபா மைனஸ் பண்ணால் 3135 இன்றைக்கி நம்ம டோட்டல் ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா 165 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.